வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு புது யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த யூனிட் 7 நமக்கு பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் 7ல் அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 7ல் இருக்கக்கூடிய சிலபஸ் ஃபஸ்ட்டு நமக்கு ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. சிலபஸ் 1 by 1 பார்த்துட்டு நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் யூனிட் நம்பர் 7ல் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய சிலபஸ் அண்டு ரியேஜென்ட்ஸ் இருக்குது. ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்டு ரியேஜென்ட்ஸ் இது நமக்கு யூனிட் 7ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேராகிராஃப். பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய நியூ சிலபஸ் பேஸில் வரக்கூடிய கேட்டகரி இதுதான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது ஃபங்க்ஷனல் குரூப். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது ஃபங்க்ஷனல் குரூப் அண்டு இன்டர் கன்வர்ஷன். சரிங்களா? ஃபங்க்ஷனல் குரூப் அண்டு இன்டர் கன்வர்ஷன். ஃபங்க்ஷனல் குரூப் அண்டு இன்டர் கன்வர்ஷன். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அண்டு இன்டர் கன்வர்ஷனில் பெரும்பாலும் இன்க்ளூட் ஆகக்கூடியது அதனுடைய சிலபஸில் எடுத்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன். இன்க்ளூடிங் ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன் இதான் சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லைன். சரிங்களா? ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன் இன்க்ளூடிங் ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன் இதை வந்து சிலபஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லைன். ரெண்டாவது யூனிட் நம்பர் 7ல். அடுத்தது காமன் கேட்டலிஸ்ட். நெக்ஸ்ட்டு சிலபஸில் இருக்கக்கூடியது காமன் கேட்டலிஸ்ட். இந்த காமன் கேட்டலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதாவது காமன் கேட்டலிஸ்ட் இல்லாமல் அண்டு ரியேஜென்ட்ஸ் நம்ம சிலபஸில் எடுத்து பாருங்கள், நமக்கு தெரியும். சிலபஸில் வந்து காமன் கேட்டலிஸ்ட் அண்டு ரியேஜென்ட்ஸ். இதில் ஆர்கானிக் ரியேஜென்ட்ஸ் அண்டு கேட்டலிஸ்ட் இருக்குது. ஆர்கானிக் ரியேஜென்ட்ஸ் அண்டு கேட்டலிஸ்ட் அண்டு இன்ஆர்கானிக் ரியேஜென்ட்ஸ் அண்டு கேட்டலிஸ்ட். இன்ஆர்கானிக் ரியேஜென்ட்ஸ் அண்டு கேட்டலிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனோ மெட்டாலிக் ஓஎம்சின்னு சொல்லக்கூடிய ஆர்கனோ மெட்டாலிக் கேட்டலிஸ்ட் அண்டு ரியேஜென்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்சைமேட்டிக் கேட்டலிஸ்ட் அண்டு ரியேஜென்ட்ஸ். என்சைமேட்டிக் அதாவது என்சைமில் இருக்கக்கூடிய கேட்டலிஸ்ட் என்ன, அதுக்கான ரியேஜென்ட்ஸ் என்ன, இது சிலபஸில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதே யூனிட்ஸில் நான் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் மட்டும் நம்ம சிலபஸை உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 1 by 1 உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது ஆர்கானிக். நெக்ஸ்ட்டு வந்து அதே சிலபஸில் ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் அடுத்தது இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கீமோ செலக்டிவிட்டி அல்லது கீமோ செலக்டிவ் நேச்சர் அல்லது கீமோ செலக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரீஜியோ செலக்டிவிட்டி. ரீஜியோ செலக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஒன் கீமோ அண்டு ஸ்டீரியோ செலக்டிவிட்டி. ஸ்டீரியோ செலக்டிவிட்டி இது எல்லாமே நமக்கு சிலபஸில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கேட்டகரியில் வரக்கூடியது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்கானிக் சிந்தசிஸ் சிலபஸில் நெக்ஸ்ட்டு இதை நான் அடுத்த நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அந்த ஹெட்லைன் மட்டும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆர்கானிக் சிந்தசிஸ் நெக்ஸ்ட் நமக்கு சிலபஸில் இது ஃபஸ்ட்டு பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃபில் ஆர்கானிக் சிந்தசிஸ் அதாவது கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் சிந்தசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் பேராகிராஃப் இதில் நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அசிமெட்ரிக் சிந்தசிஸ். அடுத்தது வந்து என்னது அசிமெட்ரிக் சிந்தசிஸ். இது நமக்கு தேர்டு பேராகிராஃப். தேர்டு பேராகிராஃபில் தான் அந்த அசிமெட்ரிக் சிந்தசிஸில் தான் இதில் தான் நமக்கு சப்ஸ்டேட் ரியேஜென்ட்ஸ் கேட்டலிஸ்ட் அதில் டிட்டர்மினேஷன் ஆஃப் எனன்சியோமரிக் அண்டு டைஸ்டெரியோமரிக் எக்ஸஸ் அதே மாதிரி எனன்சியோமரிக் டிஸ்கிரிமினேஷன் ரெசல்யூஷன் கைனடிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் ஸ்டடிஸ் எல்லாமே இதில் இருக்குது. சரிங்களா? இது அசிமெட்ரிக் சிந்தசிஸ். நெக்ஸ்ட் ஒன் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன். பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் இது நெக்ஸ்ட்டு பேராகிராஃப். ஃபிஃப்த்து பேராகிராஃப் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பெரிசைக்ளிக் அப்புறம் ரியாக்டிவிட்டி ஆஃப் காமன் அதாவது ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஜென்ரலாக சொல்லும்போது ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இது சிலபஸில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது. இந்த ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் 1 or 2 ஹெட்டிரோ ஆட்டம். 1 or 2 ஹெட்டிரோ ஆட்டம். அதாவது ஒரு ஹெட்டிரோ ஆட்டம் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், 2 ஹெட்டிரோ ஆட்டம் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பயோபாலிமர்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது பயோபாலிமர்ஸ். இந்த பயோபாலிமர்ஸில் தான் நமக்கு தெரியும் நமக்கு இந்த ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், என்சைம்ஸ், டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ. லாஸ்ட் பேராகிராஃப் ஸ்பெக்ட்ரல் இன்டர்பிரிட்டேஷன். நெக்ஸ்ட் வந்துருக்கூடியது ஸ்பெக்ட்ரல் இன்டர்பிரிட்டேஷன்.
இது எல்லாமே நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது. யூனிட் நம்பர் 7ல் வரக்கூடிய கம்ப்ளீட் சிலபஸ் இதுதான். சரிங்களா? இதில் இன்றைக்கி நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு பேராகிராஃப் சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதாவது யூனிட் 7ல் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய இந்த யூனிட் நம்பர் 7ல் ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்டு ரியேஜன்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன், அந்த இன்டர் கன்வர்ஷனில் ஆக்சிடேஷன் ரியேஜன்ட்ஸ்னால் என்ன, ரெடியூசிங் ரியேஜன்ட்ஸில் என்னென்ன, அதே மாதிரி காமன் கேட்டலிஸ்ட்டில் இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட், அதுக்கப்புறம் நமக்கு ஆர்கானிக் கேட்டலிஸ்ட், பயோ இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட், நமக்கு ஆர்கானோமெட்டாலிக் கேட்டலிஸ்ட், நெக்ஸ்ட்டு நமக்கு என்சைமேட்டிக் கேட்டலிஸ்ட். இதெல்லாமே நம்ம சிலபஸில் 1 by 1 நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க, நம்ம 1 by 1 டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபான இந்த ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் ரியேஜன்ஸ் என்ன, ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சிலபஸில் யூனிட் நம்பர் 7 இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரியேஜன்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணலாம். இதில் ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட் ஒன் நம்ம படிக்கக்கூடியது ரியேஜன்ஸ். இந்த ரியேஜன்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்பான ரியேஜன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ரியேஜன்ஸ் ஃபஸ்ட் ஒன் ரெடியூசிங் ஏஜென்ட் அல்லது ரெடியூசிங் ரியேஜன்ஸ்னு சொன்னாலும் சரி, இல்லை ஏஜென்ட்ஸ்னு சொன்னாலும் ஒன்று தான். அதுக்கப்புறம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். தேர்ட் ஒன் ஆர்கனோமெட்டாலிக் ரியேஜன்ட்ஸ் அல்லது ஏஜென்ட்ஸ். இது எல்லாமே ரியேஜன்ஸில் இருக்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் ரியேஜன்ட்ஸ் இதுதான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இந்த ரெடியூசிங் ஏஜென்ட், அதுக்கப்புறம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் ஃபர்தராக நமக்கு 3 டிஃப்ரெண்ட்டான ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் நமக்கு இருக்குது. சரிங்களா? இதில் இந்த யூனிட் நம்பர் 7ல் ஃபஸ்ட்டு ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட். இதில் வேணால் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டகரி. அதாவது ஹைட்ரைடிக் அப்படின்னா H- ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. சரிங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், சோடியம் போரோஹைட்ரைட் இதெல்லாமே நமக்கு எக்ஸெட்ரா நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் சால்வேட்டட் மெட்டல் ரிடக்ஷன். இதுவும் நம்ம இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபார்முலேஷன், அதாவது ஹைட்ரோஜனேஷன். இதில் ஹைட்ரோஃபார்முலேஷன் எல்லாமே இருக்குது. இதில் நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடியது ஹைட்ரோஜனேஷன். இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுலும் பார்த்திங்கன்னா இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், அதுக்கப்புறம் சால்வேட்டட் மெட்டல் ரிடக்ஷன் சொல்லக்கூடியது. தேர்டு கேட்டகரி ஹைட்ரோஜனேஷன். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணக்கூடியது ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட். ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரொம்ப முக்கியமானது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், நெக்ஸ்ட்டு சோடியம் போரோ ஹைட்ரேட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லித்தியம் போரோ ஹைட்ரேட், இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். இதில் டைபால் H இருக்குது எக்ஸெட்ரா. சரிங்களா? இதில் நெக்ஸ்ட்டு இந்த ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. அதே ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் செகண்ட் இருக்கக்கூடிய கேட்டகரி எலக்ட்ரோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட். இதிலே செகண்ட் இருக்கக்கூடிய கேட்டகரி எலக்ட்ரோஃபிலிக் ரெடியூசிங் ரியேஜென்ட்ஸ் அல்லது ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது 2 நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது. ஒன்று BH3 போரான் ஹைட்ரேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைபால் H. நெக்ஸ்ட் ஒன்று என்னது டைபால் H. இதெல்லாமே இந்த செகண்ட் கேட்டகரியான எலக்ட்ரோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது. இதில் நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், அதாவது இந்த 3 கேட்டகரி. இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். அந்த நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் தான் நம்ம 3 கேட்டகரி, அதோடைய டெரிவேட்டிவ்ஸ். ஒன்று லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்டு சோடியம் போரோ ஹைட்ரேட் அண்டு லித்தியம் போரோ ஹைட்ரேட் அண்டு அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ். இது எல்லாமே நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ஃபஸ்ட் கேட்டகரி.
செகண்ட் கேட்டகரி எலக்ட்ரோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ ஓவராலாக பார்க்கும்போது இது இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ், அதாவது நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்னால் என்ன, அதில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேட்டகரியான BH3 அண்டு டைபால்-H இதெல்லாமே ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி. அதுலேயும் பர்டிகுலராக ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் ஹைட்ரேட்டிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேட்டகரி இதுதான். இந்த மாதிரி அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இது ஒவ்வொன்றா ஸ்டடி பண்ணணும். முதல்ல நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட், லித்தியம் போரோஹைட்ரேட் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் BH3 டைபால்-H இதை முதல்ல ஸ்டடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய இந்த ஹைட்ரோஜனேஷன் இது ஸ்டடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், லாஸ்ட் ஒன் வந்து ஆர்கானோமெட்டாலிக் ரியேஜென்ட்ஸ். இதுதான் ஓவராலாக இன்க்ளூடிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது அதாவது ஆர்கானிக் ரியேஜென்ட்ஸில் வரக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இன்டர் கன்வர்ஷன் சிஸ்டம் இதெல்லாமே நம்ம இந்த ரியேஜென்ட்ஸில் ஸ்டடி பண்ணக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி. சரிங்களா, இது 1 by 1 பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஃபஸ்ட்டு கேட்டகரி நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி சொன்ன லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். இதில் 3 கேட்டகரி. ஒன்று லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், செகண்ட் கேட்டகரி சோடியம் போரோ ஹைட்ரேட், தேர்டு கேட்டகரி நமக்கு லித்தியம் போரோ ஹைட்ரேட். சரிங்களா, இதில் இந்த நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் இன்னும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 கேட்டகரியில் விச் ஒன் இஸ் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். சரிங்களா, விச் ஒன் இஸ் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இதுக்கான அதாவது ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்க்கான பவர், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அல்லது ரெடியூசிங் ஏஜென்ட்ஸுக்கான ஆர்டர், இது வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஃபஸ்ட்டு கேட்டகரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், லித்தியம் போரோ ஹைட்ரேட், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டர். அதுக்கப்புறம் சோடியம் போரோ ஹைட்ரேட். இதுதான் இந்த ரெடியூசிங் பவர் அல்லது ரெடியூசிங் ஏஜென்ட்ஸுக்கான ஆர்டர். யார் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ரெடியூசிங், இது எல்லாத்துக்கும் நம்ம டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஏன் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் கம்பேர்ட் டு த லித்தியம் போரோ ஹைட்ரேட், அதுக்கப்புறம் சோடியம் போரோ ஹைட்ரேட். இது எல்லாமே ஏன் லித்தியம் போரோ ஹைட்ரேட்டை கம்பேர் பண்ணும்போது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், சோடியம் போரோ ஹைட்ரேட்டை கம்பேர் பண்ணும்போது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ஏன் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், அதுக்கான ரீசன். சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது அதுக்கான ரீசன். இப்போ இந்த ரீசன்ஸில் பற்றி பார்த்தீங்கன்னா 2 விதமான ரீசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு ரீசன் இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்டு லித்தியம் போரோ ஹைட்ரேட். சரிங்களா, இந்த 2 கேட்டகரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அலுமினியம் அண்டு ஹைட்ரேட். ஜென்ரலாக இதுலேயும் அலுமினியத்துக்கு ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய பாண்ட், இதுலேயும் இந்த லித்தியம் போரோ ஹைட்ரேட், அதுக்கப்புறம் லித்தியம் ஹைட்ரஜன் பாண்ட், இதில் சோடியம் ஹைட்ரஜன் பாண்ட். ஃபஸ்ட்டு இந்த அலுமினியம் ஹைட்ரஜன், இதில் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரஜன் அண்டு இதில் இருக்கக்கூடிய இதுலேயும் போரான் ஹைட்ரஜன், இதுலேயும் போரான் ஹைட்ரஜன். அடுத்து இருக்கக்கூடியது போரான் ஹைட்ரஜன். இந்த 2 பாண்டில் விச் ஒன் இஸ் மோர் போலார், இந்த அலுமினியம் அண்ட் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்டான அலுமினியம், லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவான ஹைட்ரஜன், இது சேம் தான். இதை கம்பேர் பண்ணும்போது லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த 2 கேட்டகரி, அதாவது அலுமினியம் ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய இந்த பாண்டிங் நேச்சர், அதுக்கப்புறம் போரான் ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் நேச்சர், விச் ஒன் இஸ் மோர் போலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அலுமினியம் ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் வந்து மோர் போலார், இட் இஸ் கால்ட் த லெஸ் போலார் இன் நேச்சர் கம்பேரிட்டிவ்லி. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது மோர் போலார், இது less polar. So more polar, it is called the more reactive species. More polar, more reactive species. Less polar, less reactive species. Less reactive species. இது ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரி. நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணியாச்சு. அப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்ட் லித்தியம் போர், இந்த லித்தியம் அப்படிங்கிறது சேம், இதுவும் லித்தியம் இங்கே ஹைட்ரஜன் சேம். பட் அலுமினியம் ஹைட்ரஜன், அப்போ இந்த அலுமினியத்துக்கு ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங், போரான் அண்ட் ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மோர் போலார் மோர் ரியாக்டிவ், லெஸ் போலார் லெஸ் ரியாக்டிவ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம் இங்கே சோடியம், இங்கே இருக்கக்கூடிய போரான் சேம், ஹைட்ரஜன் சேம். அப்போ லித்தியம் அண்டு சோடியத்தை கம்பேர் பண்ணணும். இப்போ லித்தியம் அண்டு சோடியத்தை கம்பேர் பண்ணும்போது சைஸை கம்பேர் பண்ணணும். இது ரீசன் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ரீசன் படி, ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் கம்பேர்ட் வித் லித்தியம் போரோ ஹைட்ரேட். ரெண்டாவது கேட்டகரி ரீசன் நம்பர் 2, இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணுறாங்க. இது இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இஸ் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் கம்பேர்ட் வித் லித்தியம் போரோ ஹைட்ரேட். சரிங்களா, ஸோ இட்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸுக்கான ஆர்டர், ரெடியூசிங் பவர். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் ரீசன் எது, நம்ம செகண்ட் ரீசனில் யாரை பார்க்கணும், லித்தியம் போரோ ஹைட்ரேட்.
lithium borohydrate is strong reducing agent compared to the sodium borohydrate. அதுக்கான ரீசன் சரி, ஃபஸ்ட்டுக்கான ரீசன் பார்த்தாச்சு. ஏன்னா மோர் போலார் மோர் ரியாக்டிவ், லெஸ் போலார் லெஸ் ரியாக்டிவ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது, இந்த லித்தியம் அண்டு சோடியம் இதனுடைய சைஸை கம்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா, சைஸை யாருக்கு சைஸுக்கு நமக்கு லித்தியம் ப்ளஸ் இருக்குது அண்டு சோடியம் ப்ளஸ் இருக்குது. லித்தியம் ப்ளஸ் வந்து ஸ்மாலர் இன் சைஸ். சரிங்களா, இது வந்து என்னது, லித்தியம் ப்ளஸ் வந்து என்னது ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் காம்ப்ளெக்ஸிங் எபிலிட்டி லித்தியம் போரோஹைட்ரேட். காம்ப்ளெக்ஸிங் எபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலர் சைஸ் சென்ட்ரல் கேவிட்டி இருக்கக்கூடிய ஸ்மாலர் சைஸ் ஆட்டத்தை சுற்றி நிறைய மாலிகூல்ஸ் வந்து ஆக்குப்பை பார்க்குறது. அதுக்கு பேர் என்னன்னா காம்ப்ளெக்ஸிங் எபிலிட்டி அல்லது காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் அப்படி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸிங் எபிலிட்டி நேச்சர். காம்ப்ளெக்ஸிங் எபிலிட்டி நேச்சர் யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு லித்தியம் கம்பேர் டு த சோடியம் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது லித்தியம் ப்ளஸ் இஸ் த மோர் காம்ப்ளெக்ஸிங் எபிலிட்டி கம்பேர் டு த சோடியம் ப்ளஸ். ஸோ இந்த கேட்டகரியால் தான் காம்ப்ளெக்ஸிங் எபிலிட்டி யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லித்தியத்துக்கு அதிகம். ரீசன் வந்து ஸ்மாலர் இன் சைஸ், ஸ்மால் சைஸ் ஆஃப் லித்தியம் ப்ளஸ். இந்த ரீசனால் இந்த லித்தியத்தை சுற்றி ஃபார்ம் ஆகக்கூடிய BH4 மாலிகுல் இஸ் மோர் ஃபேவரபிள் கம்பேர்ட் டு த சோடியத்தை சுற்றி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த BH4. ஸோ நமக்கு எது மோர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் எபிலிட்டின்னு பார்க்கும்போது லித்தியம் ப்ளஸ் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் எபிலிட்டி. ஸோ மோர் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். சரிங்களா, அது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓவராலாக ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்க்கான ஆர்டர் இதுதான். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஆர்டர். இந்த நியூக்ளியோஃபிலிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், லித்தியம் போரோஹைட்ரேட் அண்டு சோடியம் போரோஹைட்ரேட். விச் ஒன் இஸ் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்க்கும்போது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் கம்பேர் டு த லித்தியம் போரோஹைட்ரேட் கம்பேர் டு த சோடியம் போரோஹைட்ரேட். இதுக்கான ரீசன் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்டு லித்தியம் போரோஹைட்ரேட் கம்பேர் டு த அலுமினியம் ஹைட்ரஜன் பாண்டிங், போரான் அண்டு ஹைட்ரஜன் பாண்டிங். அலுமினியம் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் மோர் போலார் மோர் ரியாக்டிவ், boron nitrogen less polar less reactive. So comparatively lithium aluminum nitrate and lithium borohydrate, lithium aluminum nitrate is the strongest reducing agent. Next one, lithium borohydrate and sodium borohydrate, lithium plus and sodium plus. Comparatively lithium plus is the smaller size cation, so complexing ability more favorable in lithium plus compared to the boron plus, sorry sodium plus. ஸோ இந்த கேட்டகரி படி பார்க்கும்போது நமக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்க்கான ஆர்டர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், நெக்ஸ்ட் ஒன் லித்தியம் போரோஹைட்ரேட், நெக்ஸ்ட் ஒன் சோடியம் போரோஹைட்ரேட். இதெல்லாமே இருக்குது. அடுத்தது இதனுடைய பவர் இதெல்லாம் இது ரெடியூஸ் பண்ணாது அப்படிங்கிறது தான் அடுத்தது நமக்கு சிலபஸில் வரக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ். இதெல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.